அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். கோபியில் அலறவிட்ட எடப்பாடியின் பேச்சு. ஒரே நேரத்துல ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், துர்கா, சபரீசன், செங்கோட்டையன் அப்படின்னு பிரிச்சு மேஞ்சிருக்கிறாரு. குறிப்பா செங்கோட்டையனை வச்சு செஞ்சிருக்கிறாரு. ஒன்னே ஒண்ணுதான், செங்கோட்டையன் எப்படி கட்சிக்கு துரோகம் பண்ணாரு அப்படிங்கிறத பட்டியல் போட்டு காமிச்சாரு. அதுவும் அவர் தொகுதியிலேயே போய் தன்னோட மாசை காட்டி அதிமுகதாண்டா கிங் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாருன்னே சொல்றாங்க. உளவுத்துறை கொடுத்த அறிக்கையிலையும் பழனிசாமிக்கு ஆதரவு பெருகிட்டே இருக்குதுன்னு சொன்னது இன்னைக்கு திமுகவுக்கு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் செங்கோட்டையனே நின்னாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஜெயிக்க முடியாதாம். வேலுமணியை கூப்பிட்டு எவ்வளவு கோடி செலவானாலும் பரவாயில்ல, செங்கோட்டையன் தோற்கணும் அப்படின்னு பழனிசாமி சொல்லிட்டாராம். இப்பவே செங்கோட்டையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாராம். ஒரு பக்கம் ஏற்கனவே எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவதற்கான பிஜேபி தெளிவா பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி தெம்பா இருக்கிறாராம். பழனிசாமி பிரசாரத்துக்கு போன இடம் 117ல் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது மேலும் உற்சாகமாயிட்டாராம் எடப்பாடி. எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. நீ அப்பலாம் தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம், தங்க என்ன நிலவரம்னு பாப்போம். இப்ப கொலை என்ன நிலவரம்னு பாக்குறோம். 10 ரூபாய் கொலை என்ன நிலவரம்னு பாக்கின்ற ஆட்சி உதயநிதி என்ன பண்ணிட்டே இருக்காரு. பட்டியல் இருந்து 3 சபரீசன் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசு கொடுப்பாங்க. அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க. இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? இன்னைக்கு ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இது இடம் பெறல. திமுகவுக்கு சால்ற போடுற டிஜிபி இதுல இடம் பெறல. அதனால உச்சநீதிமன்றம் போய் இன்னைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? உள்துறை எடுத்த கருத்து கணிப்பின் பிரகாரம் அதிமுக தனிப்பெரும் போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எது கிடைக்குதா இல்லையோ போதைப் பொருள் நிறைய கிடைக்குது. இந்த விஷயம் எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால கொலை கொள்ளை திருட்டு பாலியல் வன்கொடுமை